வணக்கம். கருப்பு காளி தேவப்பர்சன்லேருந்து உங்கள் பெரிய கருப்பன் பேசுகிறேன். இப்போ என்ன டாபிக் பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, காதல். ஏன்னா நிறைய இன்னைக்கு உலகமே காதலில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதை பற்றி காதல் வந்து நல்ல காதலாக இருந்தாலும் பரவாயில்ல. அது வந்து என்னன்னாக்க சமூகத்துக்கு மாறான ஒரு காதல் ஆயிடுது. அதனால பல பிரச்சனைகள் வருது. என்னென்னா ஒரு நல்ல ஒரு ஏற்கனவே லவ் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் வயசுல லவ் பண்ணியிருப்பாங்க. லவ் பண்ண உடனே அவன் என்ன பண்ணியிருக்கான், லவ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள், ஏன்னா பெரும்பாலும் வந்து பெண்களுடைய பெற்றோர்கள் வந்து திருமணம் பண்ணி கொடுத்துருவாங்க. திருமணம் பண்ணி கொடுத்த விரக்தியில வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த பையன் வந்து லவ் பண்ண பையன் உடனே போய் ஒரு மாந்திரனை பார்த்து அவங்க கணவன் மனைவி வந்து ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே வந்து பிரிவை போட்டு பிரிச்சிருவாங்க. பிரித்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து என்னன்னாக்கா சீரழிச்சிருவோம். இதெல்லாம் வந்து ரொம்ப கொடூரமான ஒரு செயல். பெற்றோர்களுக்கு வந்து என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெற்றோர்கள் வந்து அழுக முடியாம தற்கொலை பண்ற சூழ்நிலைக்கெல்லாம் நிறைய பேர் போயிருக்காங்க. ஏன் அப்படின்னாக்கா ஒரே ஒரு பெண் குழந்தை பெற்றிருப்பாங்க. அந்த பெண் குழந்தை வந்து என்னன்னாக்கா இப்படி வாழ்க்கை போன இடத்துல நல்லா வாழலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஏன்னா இறக்காம உள்ளுக்குள்ளேயே மனவேதனைக்குள்ளே மனக்குமுறையிலே அந்த பெரிய ஒரு இழப்புக்கு வந்து ஆளாகுறாங்க. இதெல்லாம் என்ன செய்யும், இதெல்லாம் வந்து நம்ம வந்து சரி பண்ணிடுவோம். சரி பண்றோம் அப்படின்னாக்கா அந்த மாயக்கட்டெல்லாம் உடைச்சு இவங்களுக்கு வந்து கணவன் மனைவி ஒன்னே ஒன்னா வாழ்றது மாதிரியே வந்து வசியம் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம வசியம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஆயுசுக்கும் பிரிய மாட்டாங்க. இது வந்து 100% நாங்கள் வந்து உறுதி கொடுக்குறோம். இதுக்கு வந்து என்ன ஃபீஸ் அதிகமாயிரும். ஏன்னா குறைஞ்சது 10,000 ரூபா. ஏன் அப்படின்னாக்கா, என்ன சாமி இவ்வளவு கேட்குறீங்களா, யோசிக்க வேணாம். அவங்க நல்லா வரந்தொடிக்கு நாங்கள் வந்து ரெகுலராக பூஜை பண்ணுவோம். பூஜை பண்ணி உங்களுக்கு தாயத்தை கொடுப்போம். அதை சக்ஸஸ் பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோ. வணக்கம்.